நின்ற நிலை ஆசனங்கள். உட்கார்ந்த நிலை ஆசனங்கள். படுத்த நிலை ஆசனங்கள். படுத்த நிலை ஆசனங்கள். சவாசனம் சவம் போன்ற ஓய்வு பயிற்சி மல்லாந்து படுத்த நிலையில். மலர்ந்து படுக்கவும். ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும். இப்பொழுது வலது காலை மெதுவாக அகற்றி வைக்கவும். பிறகு இடது காலை மெதுவாக அகற்றி வைக்கவும். இப்பொழுது கைகளை ஒவ்வொன்றாக அகற்றி வைக்கவும். இப்பொழுது ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும். மெதுவாக கண்களை மூடவும். இப்பொழுது கவனத்தை சுவாசத்தின் மீது வைத்து சிறிது நேரம் காத்திருக்கவும். இப்பொழுது தங்களை சுற்றியுள்ள இடத்தை கவனித்தபடி சிறிது நேரம் காத்திருக்கவும். இப்பொழுது தாங்கள் படுத்துள்ள விரிப்பை நினைத்தபடி சிறிது நேரம் காத்திருக்கவும். இப்பொழுது தங்களுடைய முழு உடலையும் நினைவில் கொள்க. சிறிது நேரம் காத்திருக்கவும். இப்பொழுது உடலின் பாகங்களை ஒவ்வொன்றாக நினைவில் கொண்டு மெதுவாக தளர்த்தவும். முதலாவதாக வலது கால் விரல்களை நினைவில் கொள்க. மெதுவாக தளர்த்துக. வலது பாதத்தை நினைவில் கொள்க. மெதுவாக தளர்த்துக. வலது கணுக்காலை நினைவில் கொள்க. மெதுவாக தளர்த்துக. இப்பொழுது வலது கண்டதசையை நினைவில் கொள்க. மெதுவாக தளர்த்துக. இப்பொழுது வலது முழங்கால் மூட்டை நினைவில் கொண்டு மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது வலது தொடைப்பாகத்தை நினைவில் கொள்க. மெதுவாக தளர்த்துக. இப்பொழுது வலது இடுப்பை நினைவில் கொள்க. மெதுவாக தளர்த்துக. இப்பொழுது வலது கால் முழுவதையும் நினைவில் கொண்டு கவனமாக முழுமையாக தளர்த்தவும். தங்களுடைய கவனத்தை எந்த பாகத்தை தளர்த்துகிறீர்களோ அப்பாகத்தின் மீது முழுமையாக இருக்க வேண்டும். இவ்வாசனத்தில் தூங்கக்கூடாது. இது உடலை தளர்த்தவும் ஓய்வுபடுத்தவும் செய்கிற ஒரு முதன்மையான ஆசனம். படுத்த நிலையில் இவ்வாசனத்தை கவனமாக செய்யவும். இப்பொழுது வலது கால் பாகங்களை தளர்த்தியது போன்று இடது கால் பாகங்களை தளர்த்தவும். அதாவது இடது கால் விரல்களை மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இடது பாதத்தை மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இடது கணுக்காலை மெதுவாக தளர்த்தவும். இடது கண்டதசையை நினைவில் கொண்டு மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இடது முழங்கால் மூட்டினை நினைவில் கொண்டு மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இடது கால் தொடைப்பாகத்தை நினைவில் கொண்டு மெதுவாக தளர்த்தவும். இடது இடுப்பினை நினைவில் கொண்டு மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இடது கால் முழுவதையும் நன்றாக நினைவில் கொண்டு முழுமையாக தளர்த்தவும். போதுமான நேரம் எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது இரு கால்களையும் நினைவில் கொண்டு முழுமையாக தளர்த்தவும். தாங்கள் தளர்த்துவதற்கு போதுமான நேரம் எடுத்துக்கொள்ளவும். தளர்த்துவது என்பது உடலை அசைப்பது கிடையாது. உடல் பாகங்களை அசைக்காமல் நினைவில் கொண்டு தளர்த்துவது போன்று நினைவில் கொள்ளவும்.
இப்பொழுது கால் பாகங்களை தளர்த்தியது போன்று கை பாகங்களை நன்றாக தளர்த்தவும். முதலாவதாக வலது கை விரல்களை மெதுவாக தளர்த்தவும். வலது மணிக்கட்டை மெதுவாக தளர்த்தவும். வலது முழங்கையை மெதுவாக தளர்த்தவும். வலது புஜங்கையை மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது வலது தோள்பட்டையை மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது வலது கை முழுக்க நன்றாக தளர்த்தி முழு ஓய்வோடு இருக்கும்படி வைக்கவும். இப்போ வலது கையில் செய்தது போன்று இடது கை பாகங்களை ஒவ்வொன்றாக தளர்த்தவும். இப்பொழுது இடது கை விரல்களை நினைத்து மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இடது மணிக்கட்டினை நினைத்து மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இடது முழங்கையை நினைத்து மெதுவாக தளர்த்தவும். இடைநீர் தூங்கக்கூடாது. கவனத்தை தாங்கள் தளர்த்துகிற பாகத்தின் மீது வைக்க வேண்டும். இப்பொழுது இடது முழங்கை மூட்டினை நினைவில் கொண்டு மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இடது புஜங்கையை நினைத்து மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இடது தோள்பட்டையை நினைத்து மெதுவாக தளர்த்தவும். பிறகு இடது கை முழுவதையும் நன்றாக நினைத்து மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இரு கைகளையும் நினைத்து மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இரு கால்களையும் இரு கைகளையும் சேர்த்தாற்போல் நினைத்து முழுமையாக தளர்த்தவும். போதுமான நேரம் எடுத்துக்கொள்ளவும். தூங்கக்கூடாது. தங்களுடைய முழு கவனத்தையும் தாங்கள் தளர்த்துகின்ற பாகங்களின் மீது இருக்க வேண்டும். இப்பொழுது உங்களுடைய வயிற்றினை நினைத்து மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது தங்களுடைய மார்பினை நினைத்து மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது தங்களுடைய முதுகை நினைத்து மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது நடு உடலை முழுமையாக நினைத்து, அதாவது வயிறு, மார்பு, முதுகு, கழுத்து வரை உள்ள நடு உடலை முழுமையாக நினைத்து நன்றாக தளர்த்தவும். இப்பொழுது இரு கால்கள், கைகள், நடு உடல் என்று கழுத்து வரை உள்ள பாகங்களை முழுமையாக நினைத்து, அதாவது தலை இல்லாமல் கழுத்து வரை உள்ள பாகங்களை முழுமையாக தளர்த்தவும். தாங்கள் புரிந்து கொண்டு செய்யவும், அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும். அனுபவத்தை நன்றாக உணர வேண்டும். மற்ற சிந்தனைகளை விட்டுவிட்டு முழு கவனத்தையும் தாங்கள் தளர்த்துகின்ற பாகங்களின் மீது இருக்க வேண்டும். இப்பொழுது முகபாகங்களை நினைத்து ஒவ்வொன்றாக தளர்த்தவும். முதலாவதாக தாடையை நினைத்து மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது உதடுகளை நினைவில் கொள்க, மெதுவாக தளர்த்துக. இப்பொழுது மூக்கை நினைவில் கொள்க, மெதுவாக தளர்த்துக. பிறகு கண்களை நினைவில் கொள்க, மெதுவாக தளர்த்துக. இப்பொழுது கன்னங்களை நினைவில் கொள்க, மெதுவாக தளர்த்துக.
இப்பொழுது தங்களுடைய காதுகளை நினைவில் கொள்க. நன்றாக தளர்த்துக. இப்பொழுது முழு முகத்தையும் நினைவில் கொண்டு நன்றாக தளர்த்தவும். இப்பொழுது முழு தலையையும் நினைவில் கொண்டு முழுமையாக தளர்த்தவும். அதாவது தங்களுடைய முழு தலையையும் நன்றாக நினைத்து பார்த்து முழுமையாக தளர்த்தவும். இப்பொழுது தங்களுடைய கவனத்தை முழு உடல் மீது வைத்து நன்றாக தளர்த்தவும். முழு உடலையும் அப்படியே விட்டுவிடவும். தரையினில் போட்டுவிடவும். அதாவது சவாசனம் என்பதின் பொருளை உணர்ந்து செய்ய வேண்டும். சவம் என்பது உயிரில்லா ஜடம் போன்றது. அந்நிலையில் முழு கவனத்தோடும் உணர்வோடும் விழிப்புணர்வோடும் இருந்து கொண்டு முழு உடலையும் நன்றாக தளர்த்தவும். தங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்படுகின்றன என்பதை நன்றாக உணர்ந்து முழு ஓய்வு நிலையிலும் உடலை தளர்த்திய நிலையிலும் கவனத்தோடு காத்திருக்கவும். இடைநீர் தூங்கக்கூடாது. தங்களுடைய முழு கவனமும் தங்களுடைய உடல் மீது இருக்க வேண்டும். போதுமான நேரம் எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது மறுபடியும் முழு உடலையும் நினைவில் கொள்ளவும். இப்பொழுது தாங்கள் படுத்துள்ள விரிப்பை நினைவில் கொள்ளவும். அதாவது பாய் அல்லது போர்வையை நினைவில் கொள்ளவும். இப்பொழுது தங்களை சுற்றியுள்ள இடத்தை நினைவில் கொள்ளவும். இப்பொழுது முடிவாக தங்களுடைய சுவாசத்தை நினைவில் கொள்ளவும். அங்கு சிறிது நேரம் காத்திருக்கவும். ஒருமுறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும். இப்பொழுது மெதுவாக கண்களை திறக்கவும். இப்பொழுது இடது கையை நகர்த்தவும். பிறகு வலது கையை நகர்த்தவும். இப்பொழுது கால்களை ஒவ்வொன்றாக நகர்த்தவும். இடது காலை நேராக நகர்த்தவும். பிறகு வலது காலை நேராக நகர்த்தவும். இப்பொழுது கால்கள் மற்றும் கைகளை நேராக வைத்து மல்லாந்து படுத்த நிலையில் ஒருமுறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும். பிறகு ஓய்வடையவும். சமாசனம் சமநிலை மல்லாந்து படுத்த நிலையில். இப்பொழுது தங்களுடைய பாதங்களை தரையில் அழுத்தி பிடித்தபடி சிறிது நேரம் காத்திருக்கவும். பிறகு தங்களுடைய முழங்கால் மூட்டுகளை நன்றாக உள்ளிழுத்தபடி இறுக்கமாக வைத்து காத்திருக்கவும். இப்பொழுது தங்களுடைய இடுப்புகளை நன்றாக இறுக்கி பிடித்தபடி சிறிது நேரம் காத்திருக்கவும். பிறகு தங்களுடைய முழு கால்களையும் நன்றாக இறுக்கி வைத்தபடி நேராக நிலையாக வைத்தபடி காத்திருக்கவும். இடையில் எந்த பாகங்களையும் தளர்த்தக்கூடாது முடியும் வரை. இப்பொழுது தங்களுடைய வயிற்றை உள்நோக்கி இழுத்தபடி மார்பை நிமிர்த்தி நிலையாக வைக்கவும். இப்பொழுது தங்களுடைய தோள்களை சிறிது சரி செய்தபடி கைகள், கை மூட்டுகள் மற்றும் தோள்களை இறுக்கியபடி நிலையாக நேராக வைத்து காத்திருக்கவும். பிறகு கழுத்தை நேராக வைத்து
உடல் முழுவதையும் சமநிலையில் வைத்து நிலையாக நின்றபடி காத்திருக்கவும். இதுவே வாசனத்தின் முடிவு நிலை. இந்நிலையில் சாதாரண மூச்சுடன் காத்திருக்கவும். இப்பொழுது கைகளை மெதுவாக தளர்த்தவும். பிறகு தங்களுடைய மார்பை கீழே நகர்த்தியபடி வயிறை மெதுவாக தளர்த்தவும். பிறகு தங்களுடைய இடுப்பு பாகங்களை மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது தங்களுடைய முழங்கால் மூட்டுகளை மெதுவாக தளர்த்தவும். முடிவில் தங்களுடைய பாதங்களை மெதுவாக தளர்த்தவும். ஒருமுறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும். பிறகு ஓய்வு அடையவும். பாதி ஏர்கலப்பையாசனம பாதி ஏர்கலப்பை போன்ற தோற்றம். மல்லாந்து படுத்த நிலையில் ஒருமுறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும். இப்பொழுது மெதுவாக 2 கால்களையும் சேர்த்தாற்போல் மேலே உயர்த்தி தரைக்கு செங்குத்தாக நிலைநிறுத்தவும். இதுவே வாசனத்தின் முடிவு நிலை. இந்நிலையில் கால்களை நேராக வைத்து சாதாரண மூச்சுடன் சிறிது நேரம் காத்திருக்கவும். இப்பொழுது மூச்சு இழுக்கவும். கால்களை சேர்த்தாற்போல் மெதுவாக கீழே கொண்டு வந்து தரையில் வைக்கவும். பிறகு மூச்சு விடவும். இப்பொழுது ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும். பாதி கம்பி உடல் நீட்சியாசனம் கம்பி பாதி நீளச் செய்யும் தோற்றம். மல்லாந்து படுத்த நிலையில் ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும். மூச்சு இழுக்கவும். மெதுவாக கைகளை பக்கவாட்டில் மேலே கொண்டு சென்று முழங்கைகளை மடக்கவும். பிறகு மூச்சை விடவும். தலையை சிறிது உயர்த்தி கைகளை கோர்த்து பின்தலையை கோர்த்த கைகளின் உள்ளங்கைகள் மேல் வைத்து தரையில் வைக்கவும். சிறிது நேரம் சாதாரண மூச்சுடன் இருக்கவும். பிறகு மூச்சை விடவும். மெதுவாக கைகளோடு தலையை மேலே உயர்த்தி பிறகு முதுகை உயர்த்தவும். இதுவே வாசனத்தின் முடிவு நிலையாகும். இந்நிலையில் மூச்சை சாதாரணமாக வைத்து சிறிது நேரம் காத்திருக்கவும். இப்பொழுது மூச்சை இழுக்கவும். மெதுவாக மேல் உடலை கீழே கொண்டு வந்து முதுகு பிறகு கைகளோடு தலையை தரையில் வைக்கவும். மூச்சை விடவும். இப்பொழுது தலையை சிறிது உயர்த்தியவாறு கைகளை பிரித்து பிறகு தலையை தரையில் வைத்து கைகளை கீழே கொண்டு வந்து இடுப்புக்கு அருகில் தரையில் வைத்து ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும். ஓய்வடையவும். படகாசனம் படகு போன்ற தோற்றம். மல்லாந்து படுத்த நிலையில் ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும். மூச்சு இழுக்கவும். மெதுவாக கைகளை பக்கவாட்டில் நகர்த்தி பிறகு முழங்கை மூட்டுகளை மடிக்கவாறு பின்னோக்கி நகர்த்தி கை விரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்க்கவும். பிறகு மூச்சை விடவும். தலையை சிறிது மேலே உயர்த்தியவாறு கோர்த்த கைகளின் உள்ளங்கை மீது தலையை வைக்கவும். இங்கு சிறிது நேரம் சாதாரண மூச்சுடன் காத்திருக்கவும். பிறகு மூச்சை விடவும். இப்பொழுது கால்களை மெதுவாக மேலே உயர்த்தவும். பிறகு கை மற்றும் தலையை கால்களின் உயரத்திற்கு சமமாக உயர்த்தி சமநிலையில் இருக்கவும். இதுவே வாசனத்தின் முடிவு நிலையாகும். இந்நிலையில் சாதாரண மூச்சுடன் சிறிது நேரம் காத்திருக்கவும். இப்பொழுது மூச்சு இழுக்கவும். தலை மற்றும் கைகளை மெதுவாக தரையில் வைக்கவும். இப்பொழுது கால்களை மெதுவாக கொண்டு வந்து தரையில் வைக்கவும். பிறகு மூச்சை விடவும். தலையை சிறிது உயர்த்தியவாறு கைகளை தனியாக பிரித்து பிறகு கைகளை பக்கவாட்டில் கீழே கொண்டு வந்து இடுப்புக்கு அருகில் தரையில் வைக்கவும். ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும். பிறகு ஓய்வு அடையவும். சுழல் வயிறாசனம் உடலை சுழற்றும் தோற்றம். இப்பொழுது மூச்சு இழுக்கவும். கைகளை மெதுவாக பக்கவாட்டில் உயர்த்தி பிறகு முழங்கை மூட்டுகளை மடக்கியவாறு கைகளை பின்தலையில் அருகே கொண்டு சென்று மூச்சை விடவும். தலையை சிறிது உயர்த்தி கைகளை கோர்த்து தலையை கை மீது வைக்கவும். இப்பொழுது மூச்சை விடவும். இப்பொழுது கால்களை மெதுவாக மடக்கி பாதங்களை இடுப்புக்கு அருகில் தரையில் வைக்கவும். இங்கு சிறிது நேரம் சாதாரண மூச்சுடன் காத்திருக்கவும். பிறகு மூச்சை விடவும். மெதுவாக கால்களை சேர்த்தாற்போல் இடது பக்கம் திருப்பி தரையில் வைக்கவும். இங்கு மேலுடல் மற்றும் கைகள் திரும்பாமல் சிறிது நேரம் சாதாரண மூச்சுடன் காத்திருக்கவும்.
இப்பொழுது மூச்சை இழுக்கவும். கால்களை சேர்த்தாற்போல் மெதுவாக நீட்டி நேராக வைக்கவும். பாதங்கள் தரையில் அமர்ந்தபடி இருக்கவும். இப்பொழுது மூச்சை விடவும். கால்களை சேர்த்தாற்போல் வலது பக்கம் திருப்பி தரையில் வைக்கவும். இங்கு இடுப்பு மற்றும் கால்கள் மட்டுமே சுழன்றவாறு மற்ற பாகங்கள் நிலையாக வைத்து சிறிது நேரம் சாதாரண மூச்சுடன் காத்திருக்கவும். இப்பொழுது மூச்சை இழுக்கவும். மெதுவாக கால்களை சேர்த்தாற்போல் தரைக்கு செங்குத்தாக கொண்டு வந்து பாதங்களை தரையில் வைக்கவும். இப்பொழுது கால்களை சேர்த்தாற்போல் நீட்டவும். மூச்சு விடவும். இப்பொழுது தலையை சிறிது மேலே உயர்த்தி கைகளை தனியாக பிரித்து தலையை தரையில் வைத்து கைகளை மெதுவாக பக்கவாட்டில் கொண்டு வந்து இடுப்புக்கு அருகில் தரையில் வைக்கவும். ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும். பிறகு ஓய்வு அடையவும். குப்புறப்படுத்த நிலை ஆசனங்கள். முதலையாசனம் முதலை போன்ற ஓய்வும் பயிற்சி. குப்புற படுக்கவும். ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும். இப்பொழுது வலது காலை மெதுவாக அகற்றி வைக்கவும். பிறகு இடது காலை மெதுவாக அகற்றி வைக்கவும். இப்பொழுது கைகளை ஒவ்வொன்றாக அகற்றி வைக்கவும். குப்புற படுக்கவும். ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும். இப்பொழுது கைகளை மெதுவாக பக்கவாட்டில் நகர்த்தி எதிரே தரையில் வைக்கவும். குப்புற படுக்கவும். ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும். இப்பொழுது ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும். மெதுவாக கண்களை மூடவும். இப்பொழுது கவனத்தை சுவாசத்தின் மீது வைத்து சிறிது நேரம் காத்திருக்கவும். இப்பொழுது தங்களை சுற்றியுள்ள இடத்தை கவனித்தபடி சிறிது நேரம் காத்திருக்கவும். இப்பொழுது தாங்கள் படுத்துள்ள விரிப்பை நினைத்தபடி சிறிது நேரம் காத்திருக்கவும். இப்பொழுது தங்களுடைய முழு உடலையும் நினைவில் கொள்க. சிறிது நேரம் காத்திருக்கவும். இப்பொழுது உடலின் பாகங்களை ஒவ்வொன்றாக நினைவில் கொண்டு மெதுவாக தளர்த்தவும். முதலாவதாக வலது கால் விரல்களை நினைவில் கொள்க. மெதுவாக தளர்த்துக. வலது பாதத்தை நினைவில் கொள்க. மெதுவாக தளர்த்துக. வலது கணுக்காலை நினைவில் கொள்க. மெதுவாக தளர்த்துக. இப்பொழுது வலது கண்டதசையை நினைவில் கொள்க. மெதுவாக தளர்த்துக. இப்பொழுது வலது முழங்கால் மூட்டை நினைவில் கொண்டு மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது வலது தொடைப்பாகத்தை நினைவில் கொள்க. மெதுவாக தளர்த்துக. இப்பொழுது வலது இடுப்பை நினைவில் கொள்க. மெதுவாக தளர்த்துக. இப்பொழுது வலது கால் முழுவதையும் நினைவில் கொண்டு கவனமாக முழுமையாக தளர்த்தவும். தங்களுடைய கவனத்தை எந்த பாகத்தை தளர்த்துகிறீர்களோ அப்பாகத்தின் மீது முழுமையாக இருக்க வேண்டும். இவ்வாசனத்தில் தூங்கக்கூடாது. இது உடலை தளர்த்தவும் ஓய்வுபடுத்தவும் செய்கிற ஒரு முதன்மையான ஆசனம். படுத்த நிலையில் இவ்வாசனத்தை கவனமாக செய்யவும். இப்பொழுது வலது கால் பாகங்களை தளர்த்தியது போன்று இடது கால் பாகங்களை தளர்த்தவும். அதாவது இடது கால் விரல்களை மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இடது பாதத்தை மெதுவாக தளர்த்தவும்.
இப்பொழுது இடது கணுக்காலை மெதுவாக தளர்த்தவும். இடது கண்டதசையை நினைவில் கொண்டு மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இடது முழங்கால் மூட்டினை நினைவில் கொண்டு மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இடது கால் தொடைபாகத்தை நினைவில் கொண்டு மெதுவாக தளர்த்தவும். இடது இடுப்பினை நினைவில் கொண்டு மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இடது கால் முழுவதையும் நன்றாக நினைவில் கொண்டு முழுமையாக தளர்த்தவும். போதுமான நேரம் எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது இரு கால்களையும் நினைவில் கொண்டு முழுமையாக தளர்த்தவும். தாங்கள் தளர்த்துவதற்கு போதுமான நேரம் எடுத்துக்கொள்ளவும். தளர்த்துவது என்பது உடலை அசைப்பது கிடையாது. உடல் பாகங்களை அசைக்காமல் நினைவில் கொண்டு தளர்த்துவது போன்று நினைவில் கொள்ளவும். இப்பொழுது கால் பாகங்களை தளர்த்தியது போன்று கை பாகங்களை நன்றாக தளர்த்தவும். முதலாவதாக வலது கை விரல்களை மெதுவாக தளர்த்தவும். வலது மணிக்கட்டை மெதுவாக தளர்த்தவும். வலது முழங்கையை மெதுவாக தளர்த்தவும். வலது புஜங்கையை மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது வலது தோள்பட்டையை மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது வலது கை முழுக்க நன்றாக தளர்த்தி முழு ஓய்வோடு இருக்கும்படி வைக்கவும். இப்போ வலது கையில் செய்தது போன்று இடது கை பாகங்களை ஒவ்வொன்றாக தளர்த்தவும். இப்பொழுது இடது கை விரல்களை நினைத்து மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இடது மணிக்கட்டினை நினைத்து மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இடது முழங்கையை நினைத்து மெதுவாக தளர்த்தவும். இடைநீர் தூங்கக்கூடாது. கவனத்தை தாங்கள் தளர்த்துகிற பாகத்தின் மீது வைக்க வேண்டும். இப்பொழுது இடது முழங்கை மூட்டினை நினைவில் கொண்டு மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இடது புஜங்கையை நினைத்து மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இடது தோள்பட்டையை நினைத்து மெதுவாக தளர்த்தவும். பிறகு இடது கை முழுவதையும் நன்றாக நினைத்து மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இரு கைகளையும் நினைத்து மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது இரு கால்களையும் இரு கைகளையும் சேர்த்தாற்போல் நினைத்து முழுமையாக தளர்த்தவும். போதுமான நேரம் எடுத்துக்கொள்ளவும். தூங்கக்கூடாது. தங்களுடைய முழு கவனத்தையும் தாங்கள் தளர்த்துகின்ற பாகங்களின் மீது இருக்க வேண்டும். இப்பொழுது உங்களுடைய வயிற்றினை நினைத்து மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது தங்களுடைய மார்பினை நினைத்து மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது தங்களுடைய முதுகை நினைத்து மெதுவாக தளர்த்தவும்.
இப்பொழுது நடு உடலை முழுமையாக நினைத்து, அதாவது வயிறு, மார்பு, முதுகு, கழுத்து வரை உள்ள நடு உடலை முழுமையாக நினைத்து நன்றாக தளர்த்தவும். இப்பொழுது இரு கால்கள், கைகள், நடு உடல் என்று கழுத்து வரை உள்ள பாகங்களை முழுமையாக நினைத்து, அதாவது தலை இல்லாமல் கழுத்து வரை உள்ள பாகங்களை முழுமையாக தளர்த்தவும். தாங்கள் புரிந்து கொண்டு செய்யவும், அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும். அனுபவத்தை நன்றாக உணர வேண்டும். மற்ற சிந்தனைகளை விட்டுவிட்டு முழு கவனத்தையும் தாங்கள் தளர்த்துகின்ற பாகங்களின் மீது இருக்க வேண்டும். இப்பொழுது முகபாகங்களை நினைத்து ஒவ்வொன்றாக தளர்த்தவும். முதலாவதாக தாடையை நினைத்து மெதுவாக தளர்த்தவும். இப்பொழுது உதடுகளை நினைவில் கொள்க, மெதுவாக தளர்த்துக. இப்பொழுது மூக்கை நினைவில் கொள்க, மெதுவாக தளர்த்துக. பிறகு கண்களை நினைவில் கொள்க, மெதுவாக தளர்த்துக. இப்பொழுது கன்னங்களை நினைவில் கொள்க, மெதுவாக தளர்த்துக. இப்பொழுது தங்களுடைய காதுகளை நினைவில் கொள்க, நன்றாக தளர்த்துக. இப்பொழுது முழு முகத்தையும் நினைவில் கொண்டு நன்றாக தளர்த்தவும். இப்பொழுது முழு தலையையும் நினைவில் கொண்டு முழுமையாக தளர்த்தவும். அதாவது தங்களுடைய முழு தலையையும் நன்றாக நினைத்து பார்த்து முழுமையாக தளர்த்தவும். இப்பொழுது தங்களுடைய கவனத்தை முழு உடல் மீது வைத்து நன்றாக தளர்த்தவும். முழு உடலையும் அப்படியே விட்டுவிடவும், தரையினில் போட்டுவிடவும். அதாவது சவாசனம் என்பதின் பொருளை உணர்ந்து செய்ய வேண்டும். சவம் என்பது உயிரில்லா ஜடம் போன்றது. அந்நிலையில் முழு கவனத்தோடும் உணர்வோடும் விழிப்புணர்வோடும் இருந்து கொண்டு முழு உடலையும் நன்றாக தளர்த்தவும். தங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்படுகின்றன என்பதை நன்றாக உணர்ந்து முழு ஓய்வு நிலையிலும் உடலை தளர்த்திய நிலையிலும் கவனத்தோடு காத்திருக்கவும். இடைநீர் தூங்கக்கூடாது. தங்களுடைய முழு கவனமும் தங்களுடைய உடல் மீது இருக்க வேண்டும். போதுமான நேரம் எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது மறுபடியும் முழு உடலையும் நினைவில் கொள்ளவும். இப்பொழுது தாங்கள் படுத்துள்ள விரிப்பை நினைவில் கொள்ளவும். அதாவது பாய் அல்லது போர்வையை நினைவில் கொள்ளவும். இப்பொழுது தங்களை சுற்றியுள்ள இடத்தை நினைவில் கொள்ளவும். இப்பொழுது முடிவாக தங்களுடைய சுவாசத்தை நினைவில் கொள்ளவும். அங்கு சிறிது நேரம் காத்திருக்கவும். ஒருமுறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும். இப்பொழுது மெதுவாக கண்களை திறக்கவும். இப்பொழுது இடது கையை நகர்த்தவும். பிறகு வலது கையை நகர்த்தவும். இப்பொழுது கால்களை ஒவ்வொன்றாக நகர்த்தவும். இடது காலை நேராக நகர்த்தவும். பிறகு வலது காலை நேராக நகர்த்தவும்.
இப்பொழுது கால்கள் மற்றும் கைகளை நேராக வைத்து மல்லாந்து படுத்த நிலையில் ஒருமுறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும், பிறகு ஓய்வு அடையவும். சவாசனம் சவம் போன்ற ஓய்வு பயிற்சி மல்லாந்து படுத்த நிலையில். இப்பொழுது தங்களுடைய பாதங்களை தரையில் அழுத்தி பிடித்தபடி சிறிது நேரம் காத்திருக்கவும். ஒருமுறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும், பிறகு ஓய்வு அடையவும். வெட்டுக்கிளி சாசனம். வெட்டுக்கிளி போன்ற தோற்றம். குப்புற படுக்கவும். கைகளில் ஆதிமுத்திரை பிடிக்கவும். பிறகு மூச்சை விடவும். இடுப்பை மேலே சிறிது உயர்த்தி மூடிய கைகளை உள்ளே நகர்த்தி தொடைகளுக்கும் அடியில் தரையில் வைக்கவும். சிறிது நேரம் சாதாரண மூச்சுடன் இருக்கவும். மூச்சை விடவும். 2 கால்களையும் நேராக நீட்டியவாறு மேலே உயர்த்தி உங்களால் முடிந்தவரை நிலையாக வைக்கவும். இதுவே இவ்வாசனத்தின் முடிவு நிலையாகும். இந்நிலையில் சாதாரண மூச்சுடன் சிறிது நேரம் காத்திருக்கவும். பிறகு மூச்சை விடவும். மெதுவாக கால்களை கீழே கொண்டு வந்து தரையில் வைக்கவும். இங்கு சிறிது நேரம் சாதாரண மூச்சுடன் காத்திருக்கவும். பிறகு மூச்சை விடவும். இடுப்பை சிறிது மேலே உயர்த்தி மூடிய கைகளை மெதுவாக வெளியே எடுத்து தரையில் வைக்கவும். பிறகு கைகளில் உள்ள ஆதிமுத்திரையை தளர்த்தவும். பாம்பாசனம். பாம்பு போன்ற தோற்றம். குப்புற படுக்கவும். ஒருமுறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும். இப்பொழுது கைகளை மெதுவாக பக்கவாட்டில் நகர்த்தி எதிரே தரையில் வைக்கவும். பிறகு முழங்கைகளை மடக்கி கைகளை மெதுவாக பின்தலைக்கு அருகில் கொண்டு வந்து கைகளை கோர்த்த கைகளை பின்தலையில் வைக்கவும். இங்கு சிறிது நேரம் சாதாரண மூச்சுடன் காத்திருக்கவும். பிறகு மூச்சை இழுக்கவும். இப்பொழுது மெதுவாக கைகளோடு தலையை மேலே உயர்த்தி பிறகு மார்பை உயர்த்தவும். பிறகு மூச்சை விடவும். இங்கு சிறிது நேரம் சாதாரண மூச்சுடன் காத்திருக்கவும். இதுவே முடிவு நிலையாகும். இப்பொழுது மூச்சை விடவும். உடலை மெதுவாக கீழே கொண்டு வந்து மார்பு, பிறகு முகம், கைகள் கீழே வைத்து கோர்த்த கைகளை மெதுவாக பிரிக்கவும். பிறகு கைகளை நேராக நீட்டி தரையில் வைக்கவும். இப்பொழுது கைகளை மெதுவாக பக்கவாட்டில் கீழே கொண்டு வந்து இடுப்புக்கு அருகில் தரையில் வைத்து ஒருமுறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும். பிறகு ஓய்வு அடையவும். முதலையாசனம். முதலை போன்ற தோற்றம். குப்புற படுக்கவும். ஒருமுறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும். இப்பொழுது கைகளை பக்கவாட்டில் எதிரே நீட்டி தரையில் வைக்கவும். பிறகு முழங்கைகளை மெதுவாக மடக்கி தலையை அருகே கொண்டு வரவும். பிறகு கைகளை ஒன்றோடு ஒன்று கோர்க்கவும். கோர்த்த கைகளை பின்தலையில் வைக்கவும். இங்கு சிறிது நேரம் சாதாரண மூச்சுடன் காத்திருக்கவும். பிறகு மூச்சை விடவும். கால்களை நேராக மேலே உயர்த்தவும். பிறகு கைகள் மற்றும் தலையை மெதுவாக மேலே உயர்த்தவும். பிறகு மார்பை உயர்த்தவும். இங்கு கால்கள் மற்றும் தலைகள் சமமான உயரத்தில் வைத்தவாறு சிறிது நேரம் சாதாரண மூச்சுடன் காத்திருக்கவும். இதுவே வாசனத்தின் முடிவு நிலையாகும். இப்பொழுது மெதுவாக மூச்சு விட்டபடி கை மற்றும் தலையை தரையில் வைக்கவும். பிறகு கால்களை மெதுவாக கொண்டு வந்து தரையில் வைக்கவும். இங்கு சிறிது நேரம் சாதாரண மூச்சுடன் காத்திருக்கவும். பிறகு கைகளை மெதுவாக பிரித்து எதிரே நீட்டி தரையில் வைக்கவும். பிறகு கைகளை மெதுவாக பக்கவாட்டில் கொண்டு வந்து இடுப்புக்கு அருகில் தரையில் வைக்கவும். குப்புறப்படுத்த நிலையை அடையவும். ஒருமுறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும். பிறகு ஓய்வு அடையவும்.